என்னது இது, யாரோ வர மாதிரியே இருக்குது, யாரும் வராத மாதிரி இருக்குது. யாராச்சும் வெளியே இருந்தால் வந்து உள்ளே உட்காருங்கடா. சி வந்து உட்கார்றா, ஏன்டா அங்கே நின்றுட்டு இருந்தேன், எப்பயுமே வந்து உட்காருவா தானே. காதலுங்கிறது நம்மளை போட்டு தாக்கும், தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்னு பிற்பகுதியில் தூக்கி போட்டு சாத்தோம், அது வேறு விஷயம். சரி டக்கு, இது நல்லா இருக்குல்ல, டக்கரை ஈனிக்கிற சக்கரை. ஐயோ கேமரா போயிட போகுது. அந்த அர்த்தநாரீச ஷோ ரோல் ஆகுது. ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன், அது நான் தான். மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மீட் மிஸ்டர் மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல் வச்சிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நான் இந்த கேமராவை ஆன் பண்ணுற முன்னாடி வரைக்குமே நான் வேறு ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு, சரி அது உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க வந்து என்னை கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் வந்து பர்த்டே விஷ் பண்ணி கொடுங்க அப்படி கேட்டாங்களா ப்ரோ? அப்படிலாம் கேட்கல, அவ்வளோ சீன்லாம் நமக்கு இல்லை. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பர்த்டே எடிட் பண்ணி கொடுறா நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க. அந்த இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதில் ஒரு யதார்த்தமான அழகு இருந்துச்சு அந்த ஒரு ஆக்டில். சரி அதை நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ தெரில, ஒரு இன்ட்யூஷனல் ட்ரைவாக என்னன்னு தெரில, இந்த கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக பேசாமல் கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக பேசலாம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளோக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி என்ன வந்து நீ ஜென்ரலைஸ்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நிறைய ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கும்போது சில டாபிக்ஸ்லாம் எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லவ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் கோ த்ரூ பண்ணாங்க, ஓவராலாக அவங்க லைஃப் அவங்க எப்படி கேரி பண்ணுறாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. வெளியிருந்து பார்த்தாலும் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அவங்க பண்ணிக்கிறதெல்லாம். அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். அது நானே சொல்லக்கூடாது தான், பட் அதுதான் நடக்குதுங்கும் போது அதுதான் அது சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஸோ அதை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி அது இன்னொரு நாள் பேசிக்கலாம், ஏன்னா அது நான் பேசினா கொஞ்சம் எலாபரேட்டடாக பேசுவேன், கொஞ்சம் எக்ஸாகரேட் ஆயிடுவேன், கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அந்த குஷி வந்துடும். ஸோ ரொம்ப எக்ஸாகரேட்டடாக நான் சவுண்ட் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கான்ஷியஸாகவே பேசணும். அது உண்மை தான், ஏன்னா எல்லாருமே நம்ம பேசுகிறத ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக எடுத்துப்பாங்கன்ட்டு இல்லை. அதனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் கான்ஷியஸாக பேசுகிறது நல்லது தான். நம்ம வந்து தன்மையாக இது இப்படி தான் போற்றி ஆகணும்னு நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிப்போம், ஆனால் அது வேறு மாதிரி போற்றி ஆகிடக்கூடாது. நான் வந்து என்னோடய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கள் அம்மா அப்படி தெரியுமா, எங்கள் அப்பா இப்படி தெரியுமா, அது கொஞ்சம் வேறு மாதிரி போற்றி ஆயிடும். அதனால் இன்னொரு நாள் அதை பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அப்போ இன்றைக்கி என்ன நார்மலைஸாக பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு இப்போ கேமரா ஆன் பண்ண போகிறோம், அவள் தான் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கெலாம் வந்தாச்சு. அப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சரி டக்குன்னு இது நல்லா இருக்குல்ல, டக்கரை ஈனிக்கிற சக்கரை. ஐயோ கேமரா போயிட போகுது. இது ஓகே. சரி ஓகே, டக்குன்னு நான் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்படின்னா, டிவியேட் ஐட்டனில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்படின்னா, ஓவராலாக மேரேஜ் லைஃப்னா என்ன, ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் மேரேஜ் லைஃப், என்னோட புரிதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எந்த பாயிண்ட்ஸும் நான் யோசிச்சு வைக்கல, எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதாச்சும் இன்சிடென்ட் இருக்குது, அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பேசுவேனா அப்படின்னா அதுவும் கிடையாது. நான் பாட்டுன்னு கேஷுவலாக ஒரு ஃப்ளோவில் போகிறேன், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஜென்ரலாக எனக்கு என்ன தோணுது, என்னோடய ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் மேரேஜ்னா என்ன, அது ஏன் அந்த ஒரு இது வந்துச்சு, அதை நம்ம எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்லாம் நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணும்ல. ஸோ அதை மட்டும் பேசலாம் அப்படிங்கிறக்காக இந்த பாட்காஸ்ட்டு. ஸோ மேரேஜ் லைஃப் பற்றின என்னோடய புரிதல் என்ன அப்படின்னா, இப்போ மேரேஜுங்கிறது வேணுமா வேண்டாமா ப்ரோ அப்படிங்கிறது ஒருத்தரோட கம்ப்ளீட்டாக தனிப்பட்ட கன்சர்ன். ஒரு சொசைட்டியில் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக அதை பண்ணியே தீரணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும், நான் சில மனிதர்களை கடந்து வந்திருக்கேன். சில பேர்லாம் they are not fit to get married. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷ்ஷு, அவங்கள பற்றி மட்டுமே யோசிப்பாங்க, அவங்களோட உலகம் அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் ப்ரியாரிட்டிஸ். அப்படின்னா இன்னொரு ஜீவனை நம்ம லைஃப்குள்ளே ஏன் கொண்டு வரணும்? அந்த பேசிக் லவ், கேரு, அன்பு, பண்பு, இப்போ லொட்டு லொசுக்கு, சண்டை எல்லாமே கலந்த ஒரு எமோஷன்ஸ் தானே மேரேஜுங்கிறது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நம்ம கன்சிடர் பண்ணி நமக்கு இது வரல, நம்ம இதுக்கு செட்டே ஆக மாட்டோம், நம்ம டோட்டலாக வேறு மாதிரி யோசிக்கிறோம், நம்மளுக்கு பெரிய எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா மேரேஜ் பண்ணாமே இருக்கலாம், அது பெட்டர். இன்னும் சில பேர்த்துக்கு சில வேறு விதமான ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப் இருக்கும். இப்போ எனக்குலாம் அப்படி தான். எனக்கு வந்து ரெண்டும் கெட்டால் தான் என் மைண்ட் செட்டு, எனக்கு 50-50 தான். ஏன்னா இப்போ இருக்கிற என்னோடய மைண்ட் செட்டுக்கெலாம் வந்து உனக்கு மேரேஜே வேண்டாம், நீயா இரு, ஜாலியாக இரு அப்படின்ட்டாங்கன்னா நான் டோட்டலாக என்னோடய லைஃப்பை வேறு மாதிரி கொண்டு போயிடுவேன். வேறு மாதிரினா ட்ராவலு, ஹிமாச்சலு, ஹில்ஸு, ஸ்பிரிச்சுவலு, சிவன், அப்படி அது அந்த காடு, கான்ஸ்பிரசி தியரிஸு, இந்த உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, ஓவராலாக குமுலேட்டிவாக
ஹியூமன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் ஆசைப்பட்றேன். நான் அதுக்குள்ளே போயிடுவேன். எனக்கு பேசிக்காகவே இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் ஹில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹில்ஸில் 3 வேளை தங்கறக்கும் திங்கறக்கும் எனக்கு இருந்தால் போதும். அதுக்கான பொட்டன்ஷியல் என்கிட்ட இருக்குது. 60 வயசு வரைக்கும் என்னால் அதை சம்பாரிச்சிட முடியும் ஈஸியாக. தங்குறதும் திங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணிடுவேன். பட் வந்து என்னோடய சித்தப்பா வந்து நாங்கள் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லைன் சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக தான், ரொம்ப ரீசெண்டாகவும் இல்லை, ரொம்ப பழசும் இல்லை. நாங்கள் ரீசெண்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய மேரேஜ் டாபிக்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய சித்தப்பா சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தார். என்னடா ஐடியாவில் இருக்கா, இப்படியே என்ன மேரேஜ் பண்ணிக்காமல் ஜாலியாக சுற்ற போறியா, என்ன கதை, ஏதாச்சும் லவ் கிவ் ஏதாவது பண்ணிட்டு வாடா, ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி என் சித்தப்பா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், தெரில சித்தப்பா, ஆனால் ஓவராலாக எனக்கு ஒன்றும் பெருசாக டெஸ்ப்ரேட்டாக எனக்கு அது இல்லை. இப்போ சில பேர் என்னை இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம், டெஸ்ப்ரேட்டாக இல்லை, ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த கண்டென்ட் அது ரிலேட்டடாக தான் இருக்குது, அப்போ நீங்கள் டெஸ்ப்ரேட்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அது கான்டென்ட். என்னோட ஏஜுக்கு என்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ஃபாலோவர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும். இப்போது என்னை ஃபாலோ பண்ணுறது மேக்ஸிமம் கேர்ள்ஸ் அண்ட் விமன் வச்சுக்கோங்களேன். அதுலேயும் நிறைய கல்யாணம் ஆகாத பெண்கள், அதுலேயும் மேஜராக இருக்கக்கூடிய அந்த காலேஜ் முடிச்சுட்டு அந்த மேரேஜ் ஃபேஸில் வெயிட் பண்ணுறவங்க, இல்லை மேரேஜ் புதுசாக ஆனவங்க, இவங்க வந்து மெஜாரிட்டி. ஸோ அவங்களுக்கு எது ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்ஸும் இந்த மாதிரி கான்டென்ட், இது அது சம்மந்தமாக ஏதாச்சும் கான்டென்ட் க்ரியேட் பண்ணாதான். அப்போ என்கிட்ட வந்து இன்னொரு புரிதல் இருக்குது. நான் வந்து என்னையவே தாழ்த்தி ஜோக் அடிச்சுப்பேன். இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இது வந்து சில பேர்த்துக்கு வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகலாம். வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும்னா யாராச்சும் அவங்களே விட்டு கொடுத்து ஜோக் அடிப்பாங்களா அப்படின்லாம் உங்களுக்குலாம் தோணும். அப்படி கிடையாது. எவன் ஒருத்தன் வந்து நியூட்ரலைஸ்டாக பார்க்குறானோ, இப்போ நான் ஒருத்தங்களை கலாய்க்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தங்க என்னை கலாய்க்கும் போது நான் அதை வாங்குறதுக்கும் ரெடியாக இருக்கணும். நானும் அவ்வப்போது என்னை கலாய்ச்சிக்கணும். நான் வந்து இப்போது கலாய்க்கிறதுல ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஹர்ட் ஆகாததும் எப்படி தெரியுமா வந்து பேலன்ஸ் ஆகும். நீங்கள் வந்து பெரிய புலித்தீஷ் கைண்ட் ஆஃப் மோடுக்கு போனதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களை இந்த கலாய்ச்சிக்கிட்டு உங்களை கலாய்க்கும் போது நீங்கள் டிஃபென்ஸ் மோடு போனீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஆப்வியஸாக ஹர்ட் ஆவாங்க. எனக்கு அந்த மைண்ட் செட் கிடையாது. ஆப்போசிட்டில் யாராக இருந்தாலும் நீயும் சமந்தான், நானும் சமந்தான். நான் உன்னை 4 விஷயம் கலாய்ச்சிட்டேன், உன் மூஞ்சி மாறுற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் எனவே ஒரு 4 விஷயம் கலாய்ச்சிப்பேன். ஒரு ஃப்ளோவில் எனவே ஒரு 2 விஷயத்தில் மட்டன் தட்டி கலாய்ச்சி அதை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படி தான். நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரில, நான் என்னை அப்சர்வ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் உண்டு ஹியூமரஸான ஆள் தான். ஸோ அது வெளிப்படும் போது இப்போ இதில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் ஆஃப் த கான்டென்ட் வந்து இந்த மேரேஜ் சம்மந்தமாக, லவ் சம்மந்தமாக, என்னமோ இந்த பெண்களுக்காக இந்த மேரேஜ் லைஃப்காக இவர் ஏங்குற மாதிரி கான்டென்ட் போடுறாரு. எனக்கு நிறைய மெசேஜஸ், இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அது வந்து என்னைய மட்டம் தட்டி நான் கலாய்க்கிறதுக்காக இப்போ ஏங்குற மாதிரி. இப்போது இன்ஸ்டாவில் ஒரு கான்டென்ட் ஒன்று பண்ணியிருந்தேன், ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த ரீல்ஸ் முடியும் போது 90s கிட்ஸ் ஆகிய நாங்களாம் எப்படி தெரியுமா அது வந்து ஒரு ஃபீல் குட் ரீல். ஒரு கப்பிள்ஸ் வந்து ஒரு குழந்தையோட க்யூட்டாக இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 90s கிட்ட எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது. அந்த வடிவேல் வந்து அந்த இதில் கத்துவார்ல, டீச்சர் அப்படின்னு அழுவார்ல, அந்த ஒரு கிளிப்பை போட்டு நான் அந்த ரீல்ஸை முடிச்சிருந்தேன். ஸோ அந்த ரீல்ஸுக்கு ஒரு எண்டிங் வேணுங்கிறக்காக நான் என்னையவே கலாய்க்கிற மாதிரி அது பண்ணி அது முடிச்சிருக்கேன். ஸோ அது எப்படி ஆடியன்ஸ் கிட்ட சில பேர்த்துக்கிட்ட எப்படி கன்வே ஆயிடுது அப்படின்னா, இருப்பார், ஏக்கப்படுறாரு, ஏங்குறாரு, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ள நினச்சா கல்யாணமும் பண்ண முடியும், இப்படிங்கிறதுக்குள்ள நினச்சா லவ்வும் பண்ண முடியும். எனக்கு அது இப்போதைக்கு வேண்டாம். என்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது. நான் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கேன், நான் ஒரு பாத்தில் போயிட்டுருக்கேன். ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஃபியூ திங்ஸ். இதில் நான் வந்து டெஸ்பரேட்டாக போய் எனக்கு இந்த லவ், எனக்கு இந்த மேரேஜ் வேணும் அப்படின்னு நான் நிற்க போகிறதே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்புறேன். நம்ம வந்து பட்டாம்பூச்சி பிடிக்கணும் அப்படின்ட்டு மெனக்கெட்டு இந்த தோட்டத்துக்குள்ளே போய் பட்டாம்பூச்சிலாம் தேடினோம்னா ஒன்றுமே கிடைக்காது. தோட்டத்துக்குள்ளே நீங்கள் நடந்து மட்டும் போங்களேன், சில பட்டாம்பூச்சிகள் வந்து நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக உட்காரும். ஸோ இந்த லவ்ங்கிறதும் மேரேஜுங்கிறதும் அப்படி தான். சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சில விஷயங்கள் பண்ணி அதை கோத்ரூ பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அடுத்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு வரோம். மறுபடியும் வந்து டெஸ்பரேட்டாக இந்த பொண்ணு நல்லாயிருக்கு, இந்த பொண்ணு லவ் பண்ணலாமா வேண்டாமா, இந்த ஐடி நல்லாயிருக்கு, இந்த ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு, இப்போ ஜிம்முக்கு போகிறேன், அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணு நல்லா இருக்காளே, விட்டு சும்மா பேசலாமா, நம்ம லவ் பண்ணக்கூடாது இல்லை, சும்மா ஒரு பிட்டு போட்டு பார்க்கலாம், அந்த தாட்டே எனக்கு வராது. எனக்கு பயங்கர கிளாரிட்டி இருக்குது, எனக்கு அது வேண்டாம். எனக்கு என்னென்னா, என்னைய ஒரு கட்டத்தில் மேஜிக்ஸ் டூ ஹேப்பன். ஐ வந்து எப்படி வந்துங்கிறேன், நான் வந்து கம்ப்ளீட்டாக அதை நான் நம்புகிறேன். அது வந்து அது நம்மளை அந்த சிம்பு சொல்கிற மாதிரி தான், அது ஆக்சுவலாக உண்மை தான். அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் கிரிஞ்சாக சவுண்ட் ஆனாலும்
அது ஆக்சுவலாக உண்மை தான். காதலுங்கிறது நம்மளை போட்டு தாக்கும், தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்னு பிற்பகுதியில் தூக்கி போட்டு சாத்தோம், அது வேறு விஷயம். ஆனால் நான் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன், அதை நீ தேடி வரட்டும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருவோம். அது சம் ஃபார்மில் ஏதோ ஒன்று, லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ ஏதோ ஒரு பீஸை கொண்டு வந்து என்கிட்ட நிப்பாட்டும். எனக்கு தெரியும், நான் ஒன்றும் ஐ எம் நாட் ஓல்டு இனஃப் டு அப்படியே பயந்துக்கிட்டு ஐயோ நம்மளுக்கு இப்போ இந்த வயசு ஆச்சு, நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, செட்டில் ஆகலை, ஐயே அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே அதாவது என்னையை அஃபெக்ட் பண்ணாது, ஆனால் என்னையை சுற்றி இருக்கவங்களை அஃபெக்ட் பண்ணுதேங்கிற அந்த தாட்டு, அந்த பதட்டம் எனக்கு இருக்குமே தவிர்த்து. இப்போ எங்கள் அம்மா அப்பா ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சொசைட்டியில் போகும்போது அங்கே மற்ற பசங்க என்னோட ஏஜ் பசங்களெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் மேரேஜ் நடந்துச்சு, எல்லாம் ஒரு விதத்தில் செட்டில் ஆகிட்டானுங்க, ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க அப்படின்ட்டு என்னோடய அம்மாவுக்கு எங்கேயாச்சும் ஹிட் ஆகும்ல. பாவம், அவங்க ஒரு நார்மல் விமன், ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கல் பியூட்டிஃபுல் சோல், அவங்க ஒரு பியூட்டிஃபுல் விமன். அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும்ல ஆப்வியஸாக. அதெல்லாம் நான் நோட் பண்ணும்போது தான் எனக்கும் அந்த இது அப்பப்போ தோணும், சரி இன்னமும் நம்ம எதுவும் பண்ணலையோ, பண்ணிக்கலாம் என்ன இப்போது அப்படின்னு அடுத்த செட் ஆஃப் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ மேரேஜ் இஸ் அ சாய்ஸ். என்னோடய சித்தப்பா என்ன சொன்னார், நான் வரேன், நான் மறக்கலை, வருவேன், சொல்கிறேன், நான் மறந்துட்டேன்னு நினச்சிங்களோ. என் சித்தப்பா என்ன சொன்னார்னா, கேஷுவலாக அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒன்று சொன்னார், மிதுன் உன்னோட ஏஜில் இட்ஸ் ஓகே டு ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், பட் அவர் வந்து கேஷுவலாக சொல்லுவார் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சித்தப்பாவே ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேமிலி, எனக்கு வந்து சில ஃபேமிலிஸில் எனக்கு மாமா ஃபேமிலி, எனக்கு வந்து சில ஃபேமிலிஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னோடய தங்கச்சி ஸ்வாதி, நான் ஒரு பாட்காஸ்ட்டில் கூட அவளை பற்றிலாம் சொல்லியிருக்கேன், அவங்க ஃபேமிலி, பெரியம்மா, சில ஃபேமிலிஸ்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நான் ரொம்ப கிளிங்கியாக அவங்கக்கிட்ட பேசல அப்படின்னாலும் தேர் ஆல் ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அன்பு இருக்குது. ஐயோ ரொம்ப கிரிஞ்சாக சவுண்டாக வரணும், பட் அதான் உண்மை. ஸோ என்னோடய சித்தப்பா என்ன சொன்னார்னா, 40 வயசில் ஒரு வாழ்க்கை துணை தேவை. நீ இப்போ மேரேஜ் பண்ணாமல் இன்னும் 10 வருஷம் தாம் தக்க தீம் தக்கன்னு ஜாலியாக ஆடலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் அந்த 40 வயசில் ஒரு லோன்லினஸ் ஹிட் ஆகும். அன்றைக்கி உனக்கு புரியும் ஏன் ஒரு மேரேஜ் முக்கியம், அதை கல்ச்சர்டு வைஸாகவே ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு துணையோட தேவை என்ன அப்படிங்கிறது 40 தான் புரியும், பிற்பகுதியில் தான் புரியும் அப்படின்னாரா. என்னை அது தூக்கி போட்டுருச்சு, அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அதுக்கப்புறம் தான் மேரேஜுங்கிற ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது கண்ணில். நம்ம அப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக நம்மளையே யோசிக்கிறோம், நம்ம அந்த மேரேஜ் லைஃப்பை யோசிக்கிறோம், நம்மளோட பார்ட்னரை யோசிக்கிறோமே தவிர்த்து ஓவராலாக குமுலேட்டிவாக உங்களோட சுச்சுவேஷன்லேருந்து, உங்களோட பார்ட்னர், உங்கள் லவ்வில் இருந்து வெளியே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹியூமன் மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் எத்தனை வருஷம் ஆனாலும் அழகாக தான் தெரிவாங்க. இந்த சில்லு கருப்பட்டியில் ரொம்ப அழகாக அந்த இதை கன்வே பண்ணியிருப்பாங்க ஹலிதா ஷமீம் டேரக்டர் அவங்க. அதில் வந்து சமுத்திரக்கண்ணி அந்த சுனேனாவோட போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மேரேஜில் அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆர்வம், ஹனிமூன் ஃபேஸ் இதெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ட்ரையான ஒரு ஃபேஸ் வரும்ல, அந்த ட்ரையான ஃபேஸில் கூட நம்ம பார்ட்னரை தள்ளி நின்று நம்ம பார்க்கும்போது அழகாக தானடா இருக்கா இவ அப்படின்னு சமுத்திரக்கண்ணி அந்த ஒரு ஸ்டோரில் நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார். அது செம்ம விஷயம், அது ஒரு செம்ம மேட்ரு. அது ஆக்சுவலாக அது வெறும் படமாக மட்டும் பார்க்காம அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா அந்த மேரேஜ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த பியூட்டிஃபுல்னஸ்லாம் தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் 50-50 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் படிக்கக்கூடிய, கொஞ்சம் கேட்கக்கூடிய, பேசக்கூடிய ஆள் தான் நான். அதெல்லாம் கொஞ்சம் படித்து பேசணும் அப்படின்னா நம்மளோட பர்பஸே வேறு. நம்ம வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே, இந்த மேரேஜஸ்க்குள்ளே, இந்த செட்டில் ஆகணும், லொட்டு லொசுக்கு மட்டம் இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக அந்த அர்த்தநாதீஸ்வரர் அவர் மாதிரி ஆகிட்டேன். ஒரு பகுதி வந்து அப்படியே கான்ஸ்பிரசி தியரிஸ், யூனிவர்ஸ், ஆல்டர்னேட் ரியாலிட்டி, பேரலல் யூனிவர்ஸ், கடவுள்னா யார், நமக்குள்ளே நம்ம சுயத்தை கண்டுபிடிக்கணும், நமக்குள்ளே தான் அந்த யூனிவர்ஸ் இருக்குது, நம்ம யூனிவர்ஸஸ்குள்ளே நம்மலாம் இருக்கும், இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி, என்னென்னமோ யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான மனுஷங்க கூட பேசி பழகி அவங்களோட அன்பை சம்பாரித்து நம்ம அன்பை கொட்டி நம்ம ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு சண்டை போட்டாலும் அந்த மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு யதார்த்தமாக சிம்பிளாக வாழ்ந்துருவோமே அப்படிங்கிறதும் எனக்கு ஸ்ட்ராங்காக தோணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நான். இப்போ புரியுதா? பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கேன் நான் கன்ஃபியூசிங்கான ஒரு ஆள் தான். வெளியே காட்டிக்க மாட்டேன், இது பாட்காஸ்டிங்னால ப்ரொஜெக்ட் ஆகுது. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா வாட் அ கிளாரிட்டி உள்ள ஒரு மேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நோ, நெவர். ஸோ ஓவராலாக இந்த மேரேஜ் பற்றின என்னோட
புரிதல் இதுதான். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் வந்து இந்த ஹனிமூன் ஃபேஸும்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். ஐ வாஸ் அன் ஆர்ஜே ரேடியோ ஜாக்கி. அப்போ வந்து நான் சில தவறுகள் பண்ணுவேன். என்னோட ஹெட்ஸே வந்து அதை ரசிப்பாங்க. அதை ரசிக்கும் தன்மையாக இருக்கும் அந்த தவறுகள். அப்போ தான் என் ஹெட் தான் ஒருத்தர் சொன்னார், இட்ஸ் யுவர் ஹனிமூன் ஃபேஸ், யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் யுவர் செல்ஃப், நீ நல்லா கற்றுக்கிற, அந்த மிஸ்டேக் பண்ணும்போது கூட அது க்யூட்டாக சமாளிக்கிற அப்படின்னு அவர் சிரிச்சார். அதே ரேடியோ ஜாக்கியை அதே அந்த லிங்க்கை பல வருஷங்கள் கழித்து நான் பேசும்போது அதே மிஸ்டேக்கை பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெளியே ஜாவ் அப்படிங்கிற மாதிரி வெளியே அமைச்சிருப்பாங்க. பட் அந்த ஹனிமூன் ஃபேஸுங்கிறது எல்லாருமே உங்களை ரசிப்பாங்க. நீங்கள் பண்ணுற எல்லாமே க்யூட்டாக தான் இருக்கும். அது மாதிரி அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பீஸ் இவ்வளோ தான், இவன் இவ்வளோ தான் அப்படின்னு ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்ச. டே யாராச்சும் வெளியே இருக்கீங்களாடா? என்னது இது, யாரோ வர மாதிரியே இருக்குது, யாரும் வராத மாதிரி இருக்குது. யாராச்சும் வெளியே இருந்தால் வந்து உள்ளே உட்காருங்கடா. சி வந்து உட்கார்றா, ஏன்டா அங்கே நின்றுட்டு இருந்தேன்? எப்பயுமே வந்து உட்காருவா தானே. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? இல்லைங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்தானா குட்டி டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேங்கிறதே மறந்துட்டேனே. ஸோ ஓவராலாக அந்த மேரேஜ் பற்றின என்னோட புரிதல் அவ்வளோதான். டெஸ்பரேட்டாலாம் அது வேணும், இந்த லவ் பண்ணும் அப்படிலாம் சுற்றாதீங்க, கேஷுவலாக ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுவே கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டும்ல அந்த யூனிவர்ஸு. அப்போ நம்மளுக்கே தெரியும் நமக்கு அந்த சிம்டம்ஸு, அந்த இன்ட்யூஷனல் ட்ரைவு, இந்த யூனிவர்ஸ் சிக்னல்ஸும்பாங்களே, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்தி போட்டு சாத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டிடும். அதுதான் நமக்குன்னு தோணும். அங்கே போய் நம்ம செட்டில் ஆகிக்கலாம். இதுதான் என்னோட இது. அப்புறம் அதான் சொன்னேன்ல, அந்த ஸ்டார்டிங் ஹனிமூன் ஃபேஸுங்கிறது என்ஜாயபிளாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மேரேஜுன்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா இதையும் உங்கள் மைண்டுக்குள்ளே செட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஃபேஸ் வரும்போது உங்களுக்கான புரிதல் ஜாஸ்தியாக வந்துடும்ல. இப்போ சொல்லணுன்னா, இப்போது எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, எனக்கு தெரியும், சரி ஓகே யாரை மேரேஜ் பண்ணாலும் சரி ஒரு 2 வருஷத்துக்கு அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்கும். அடுத்து நான் கடந்து வர போகிற ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இஸ் த ட்ரையஸ்ட் ஃபேஸ். அதனால தான் வாழ்க்கையோட இயற்கையான அழகே என்ன அப்படின்னா, காதலுங்கிறது ஒரு தருணம், கல்யாணங்கிறது ஒரு தருணம். அந்தந்த தருணத்தில் அந்தந்த வயசில் அதை என்ஜாய் பண்ணிடணும். அந்த கல்யாணம் அப்படிங்கிறது அந்த ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னர் மேலே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு இல்லை, ஒரு வெறுமை வரும். 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு வெறுமையான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறக்கு நேச்சுரலாகவே எவ்வளோ அழகாக இந்த இயற்கையை படைச்சிருக்கு பாருங்களேன். அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறக்கு குழந்தைன்னு ஒன்று அடுத்து நம்ம பெற்றுக்கிறோம். அது வளர்க்குறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். மறுபடியும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சில வருஷங்கள் வாழ்ந்து முடிக்கிறப்போ ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கடந்துருச்சு அப்படின்னா நம்ம பார்ட்னர் நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளை எவ்வளோ தூரம் இவ காப்பாற்றி இந்த 10 வருஷம் கொண்டு வந்திருக்கா, இவன் நம்மளை எவ்வளோ தூரம் ப்ரொடெக்டிவாக இந்த 10 வருஷம் கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறது அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும். இந்த புரிதல் இருக்குன்னா, இந்த புரிதல் இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் லைஃப்குள்ளே போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏன் கத்துறான், ஏன் சண்டை போடுறான், ஏன் 2 பேரும் இப்படி பைத்தியம் மாதிரி அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத தனியாக உட்காந்து யோசிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ மறுபடியும் நம்ம கொஞ்சம் நார்மலாக இறங்கி வந்து சரி இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இப்படி தான் இருக்கும், நம்ம இதை கடந்து போயிடலாம், யாரோ ஒருத்தராச்சும் விட்டு கொடுக்காமல் இருக்கணும்ல அப்படிங்கிற மனப்பான்மை நம்மளுக்கு வரும். அந்த மனப்பான்மை நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த புரிதல் இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஓவராலாக மேரேஜ் லைஃப் பற்றி இந்த லவ் லொசுக்குங்க அது என்னோடய புரிதல் இவ்வளோ தான். நாளைக்கு உங்களுக்கே கல்யாணம் ஆச்சு அப்படின்னாலும் நான் இன்றைக்கி இந்த ஹியூமன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அதனால தான் நான் இந்த நிறைய பாட்காஸ்ட்டில் இல்லை அங்கங்கே இந்த பிரதிபலிக்கும். நான் அடிக்கடி எனக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஹியூமன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு உண்டு, அவங்க பண்ணுற அந்த பகட்டுத்தன்மை மேலே ஒரு வெறுப்பு உண்டு. சில விஷயங்கள் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறக்காகவும் அவங்க சந்தோஷத்துக்காகவும் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் ஒரு யதார்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறேன். நான் வந்து இந்த மேரேஜுக்கு அப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பார்க்குறேன், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் பெஸ்ட்டு ஹப்பி இந்த வேர்ல்டு, பெஸ்ட்டு ஒய்ஃப் இந்த வேர்ல்டு. எனக்கு புரியுது அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களை கேர் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. அந்த இன்டென்ஷன் தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு 100 பேர் பார்த்து நம்மளை அங்கீகரிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த இன்டென்ஷன் ரொம்ப தப்பு. நம்ம எங்கேயோ ஒன்று அட்டென்ஷன் சீக் பண்ணுறோம்ல, அது நாளைக்கு நம்ம மேரேஜ் லைஃப்குள்ளேயே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரும். ஏன்னா நமக்கு சண்டை வரும், நம்ம இதெல்லாம் ரஃப் அண்ட் டஃபாக கோ த்ரூ பண்ணுவோங்கிறத மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சண்டை வரப்போ இந்த உலகத்தில் 1000 கிரிஞ்சு கம்முனாட்டிங்க இருக்கானுங்க, பசங்கள்லேயும் சரி பொண்ணுங்களையும் சரி. யூ டிசர்வ் பெட்டர் தெரியுமா? நானாக இருந்தால் அவனை எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா? அவனுங்க பேசுகிறது ஓப்பனாக பச்சையாக சொல்லிடுறேன், இதான் உண்மை, இதான் ப்ராக்டிகாலிட்டி. அவங்க பேசுகிறது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்காக, அது எந்த 5 மினிட்ஸுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதை தான் நான் ஓப்பனாக சொல்ல வரேங்கிறேன். அந்த 5 மினிட்ஸுக்கு எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் இறங்குற பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. அப்போது உங்கள் மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் அட்டென்ஷன் சீக் பண்ணுறத ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ
நாளைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது ஒரு க்யூட்டு கம்முனாட்டி அந்த மாதிரி வந்து சொல்லும்போது உங்களுக்கு ஸ்லிப்பாக தான் தோணும். சில்லுக்கருப்பட்டியில் அந்த சுனேனா கேரக்டர்லேயே இது ஒரு சீனாக வச்சுருப்பாங்க. அந்த சுனேனா வந்து அவங்க குழந்தையை ஏற்றி விடும்போது அந்த பஸ்ஸு வேன் டிரைவர், மேடம் ஹேர் கட் பண்ணியிருக்கீங்களா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பரவாயில்லையே அவன் யதார்த்தமாக தானே இருக்கான் அப்படின்ட்டு ஒரு பொண்ணுக்கு நினைக்க தோணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோட இன்டென்ஷனே தெரியாது. ஒரு பையனாக நான் சொல்கிறேன், பசங்களுக்கு ஒரே இன்டென்ஷன் தான், நானும் பையன்தான், நான் வந்து ஓப்பனாக இருக்கிறனால நான் கெட்டவனாக ப்ரொஜெக்ட் ஆகலாம், மற்றவங்களாம் வந்து ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, நான் இப்படி ஐம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக, அவங்களாம் நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம், நான் இப்படி தான், எனக்கு இதுதான் தோணுது, அதுதான் பசங்கன்னு எனக்கு தோணுது, அது இயல்பு தான், அது இயற்கை தான் அப்படிங்கிறேன். அதை தாண்டி ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ ஜென்யூனாக இருக்கணும்னு ஒரு பையன் யோசிக்கிறான்ல, அதுவும் பசங்க பண்ணக்கூடியது தான். அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க தான். கவன் படத்தில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி தான், பாம்புனா கொத்த தான் செய்யும், பசங்கன்னா சலனப்பட தான் செய்வாங்க அப்படிம்பாருல, அதுவும் இயற்கை தான். இப்போது சில விஷயங்களை நீங்கள் முட்டு கொடுக்குறீங்கள, ஒரு பொண்ணுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது, ஒரு பொண்ணு வந்து மாறி மாறி பேசுகிறா, அதெல்லாம் இயற்கை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு அது இயற்கை, நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக ஜென்யூனாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன். பாம்புனா கொத்த தான் செய்யும், பசங்கன்னா சலனப்பட தான் செய்வாங்க, இதுவும் ஒரு இயற்கை, ஒரு நார்மலான ஒரு பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். பட் அதுக்குள்ளே ஒரு மென் எப்படி ஜென்யூனாக ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அவனோட ஜென்யூனிட்டி. அந்த மாதிரி பாய்ஸும் இருக்காங்க, சாரி அந்த மாதிரி மென்னும் இருக்காங்க, நாட் பாய்ஸ், அந்த மாதிரி மென்னும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஓவராலாக இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த மேரேஜ் லைஃப்னோடனே ஒரேடியாக ஓவராக ஹைப் ஆகி தாம் தக்க தீம் தக்கன்னு ஆடவும் தேவையில்லை. சண்டை வரும்போது வெறுத்து போய் அடுத்தவங்க அட்டென்ஷனை நம்ம சீக் பண்ணோம், அவங்க வேறு யாராச்சும் நமக்கு அட்டென்ஷன் கொடுத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற அந்த ஃபேஸுக்கும் போயிடாதீங்க அவசரப்பட்டு சொல்கிறேன். அதையும் தாண்டி உண்மையாலுமே உங்களுக்குள்ளே வைப்பு செட் ஆகலை, உண்மையாலுமே எங்களுக்குள்ளே அது மேட்ச் ஆகலை, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் முடியல அப்படின்ட்டும் சில பேர் சில சுச்சுவேஷன்ஸ் சில இடங்களில் வந்து நிற்க தான் செய்யும். நாளைக்கு ப்ராக்டிக்கலாக அது எனக்கே நடக்கலாம். இவ்வளோ புரிதல் இருக்குன்னு நான் ஏதோ புளுத்திக்கிட்டு இருக்கேன்ல, ஆனால் நாளைக்கு இது எனக்கே நடக்கலாம். அதுதான் லைஃப், அது வேறு. ஆனால் அந்த லைஃப்பை எந்த அளவுக்கு நம்ம புரிதலோடு அணுகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அவ்வளோதாங்க விஷயம். இதைத்தாங்க இவ்வளோ நேரம் சொல்ல வந்தேன், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஓவராலாக மேரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஸ்கேம், நெய்தர் பியூட்டிஃபுல் திங்கெலாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அந்த பார்ட் ஆஃப் லைஃப்க்கு ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்னர் வராங்க அப்படின்னா டோட்டலாக உங்கள் மைண்டை செட் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், நான் கடைசியாக அதை மட்டும் சொல்லி இதை முடிச்சிட்றேன். ஒரு பொண்ணு ஒரு பையன், இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைடு சாயிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ரெண்டு பக்கமுமே சொல்லலாம். ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும், அவள் அடாப்ட் ஆகணும். அந்த பொண்ணு ஒரு பையன் வீட்டுக்கு வரதை ஒரு மெட்டாஃபராக டிஃபைன் பண்ணும் அப்படின்னா, ஒரு மரத்தை, ஒரு உயிரோடு இருக்க மரத்தை வேரோடு பிடுங்கி வேறு ஒரு நிலத்தில் நட்டு வைக்கிற மாதிரி அந்த சாயிலுக்கு அதை அடாப்ட் ஆகணும். அந்த சாயில் அந்த மரத்தை கேரோட பார்த்துக்கணும், அந்த மரத்துக்கு ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணணும், தண்ணி ப்ரொவைட் பண்ணணும், அந்த மரத்தை அன்பால் அது என்னது நரிஷ்மெண்ட்டாக அது வந்து அன்பால் அதை பார்த்துக்கிட்டா தான் அந்த மரம் ப்ளூம் ஆகும் இல்லையா? அப்போ தான் அந்த மரம் நிழல் கொடுக்கும். ஆப்போசிட்டில் உங்களோட பார்ட்னர் அந்த மரம் மாதிரி தான், நீங்கள் அந்த சாயில் மாதிரி. ஸோ இதுதான், அவ்வளோதான் மேரேஜ் லைஃப். புரிஞ்சுக்கோங்கோ. டாட்டா 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 பாய்.